ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம ஸ்டேட்மெண்ட் எப்படி டவுன்லோட் பண்ணி பார்க்கறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம நிறையா பேர் ஸ்டேட்மெண்ட் தேவைப்படும். அது எப்படி நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டுக்கு ஸ்டேட்மெண்ட் எப்படி டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முதல்ல வந்து உங்கள் மொபைலில் ஐபிபி ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஐபிபி ஆப்பை இல்லாதவங்க இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். அதை எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் போய் கேட்டு வாங்குறது, வாங்கி எப்படி ஓப்பன் பண்ணி போட்டிருக்கேன். அதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இருக்கிறவங்க இப்போ ஓப்பன் பண்ணி ஐபிபி ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு முன்னாடி வந்து 4 டிஜிட் பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. 4 டிஜிட் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். 4 டிஜிட் பாஸ்வேர்டு வந்து உள்ளே போட்டுக்கோங்க. போட்டு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாக எப்படி ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம வந்து நீட்டாக பார்த்துடலாம். பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போங்க. உள்ளே போய்ட்டு ஒரு சில டைம் பாஸ்வேர்டு தப்புன்னு வரும். ஃபார்கெட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். இதில் பாருங்கள், இதில் உள்ள வந்ததுக்கப்புறம் பாருங்கள், கீழே பாருங்கள் பேலன்ஸ் கீழே பாருங்கள் மினி ஸ்டேட்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஆப்ஷன் டச் பண்ணி உள்ளே போங்க. மினி ஸ்டேட்மெண்ட் ஏதோ டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இதில் பாருங்கள், உங்களோட சும்மா ஒரு 4 நாளைக்கு என்ன ஸ்டேட்மெண்ட்டோ அதை போட்டிருக்கோம். இப்போ வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணி கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இதெல்லாம் போய் நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 30 நாளைக்கு ஸ்டேட்மெண்ட் வேணுன்னா 30 நாள் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு 60 நாள் இருந்தால் போதும்னா 60 நாள் சூஸ் பண்ணி, இல்லை 90 நாள் வேணும்னா 90 நாள் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு டேட்டு, அதாவது எந்த டேட்லேருந்து இந்த டேட் வேணும், ஒரு சில ஃபினான்ஷியல் எல்லாம் எடுப்பீங்க ஸ்டேட்மெண்ட்டு, அதாவது எந்த டேட்லேருந்து எந்த டேட் வேணும்னு சொல்லி நீங்கள் அதையும் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரம் டேட் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த டேட்லேருந்து வேணும், நான் எக்ஸாம்பிளுக்கு அந்த இயர் டச் பண்ணுவேன். டச் பண்ணி எந்த வருஷத்துலேருந்து எடுக்கலாம்னு சொல்லி காமிக்கும். நீங்கள் வந்து உங்கள் இயர் வந்து ஏதோ ஒரு இயர் போட்டுக்கோங்க. போட்டு நீங்கள் வந்து ஒரு மாதம் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த மாதம் எந்த மாதத்துலேருந்து வேணும்னு சொல்லி சூஸ் பண்ணிட்டு அடுத்து வந்து நீங்கள் டேட்டு சூஸ் பண்ணிக்கோங்க, எந்த டேட்லேருந்து வேணுன்ட்டு. அடுத்து வந்து கீழே வந்து டூ அட்ரஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு உள்ளே போய்ட்டு வருஷம் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மாதம் செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு தான் போடுறேன், நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஏதோ ஒரு மாதம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜூன், ஜூலை எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்கள் விருப்பம் தான். உங்களுக்கு எந்த டேட்லேருந்து எந்த டேட் வேணுமோ அந்த டேட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏதோ ஒன்று சூஸ் பண்ணுறேன், மேன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு ஏதோ ஒரு டேட் நான் கொடுத்துக்கிறேன், 31 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ வந்து கீழே நீங்கள் வியூ பண்ணி பார்க்கணுன்னா வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு டவுன்லோட் பண்ணி தான் பிடிஎஃபாக வேணும், இல்லை எக்ஸல் சீட்டாக வேணும்னு நினச்சிக்கலாம். நீங்கள் வந்து டவுன்லோடுங்கிற ஆப்ஷனை கொடுங்க. டவுன்லோடுங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் கேட்கும். இல்லை பிடிஎஃபாக வேணுமா இல்லை எக்ஸல் சீட்டாக வேணுமான்னு கேட்கும். கீழே இருக்கிற எக்ஸல் சீட்டு உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை எக்ஸல் சீட் வேணுன்னா கீழே இருக்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி கால் பண்ணிக்கோங்க. பாருங்கள், டவுன்லோட் சக்ஸஸ்ஃபுல் வந்துடுச்சு. வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இது ஒரு சில சமயம் என்ன ஆகும்னா மேலேயே நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் டவுன்லோட் ஆனது. சப்போஸ் டவுன்லோட் ஆனது காமிக்கல சொல்லி எங்கே டவுன்லோட் ஆனதுன்னு தொலைவாதீங்க. அது வந்து எங்கே இருக்குன்னு நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன். உங்கள் ஃபைல் மேனேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் போய் டாக்குமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பாருங்கள், இப்போ தான் டவுன்லோட் ஆச்சு. ரீசெண்டாக பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்தோன்னே இருக்குது பாருங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்டேட்மெண்ட் வந்து வியூ ஆகும். அதான் நண்பர்களே, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஈஸியாக நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்கணும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் நிறையா வீடியோக்கள் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து கண்டென்ட்டில் ஈஸியாக நான் போடுறேன். நன்றி நண்பர்களே.